ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம வானத்தி இருந்துட்டு ஏன் நீங்க எல்லாருமே இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் சேரண்ணனுக்கு கல்யாணம் நடந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் நம்ம நிலா சொல்றாங்க, வானதி, கல்யாணம் நடக்கிறதுலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு சந்தோஷம் தான். அண்ணன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப குட்டியோடு வாழணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே ஆசை தான். ஆனா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணை தான் இப்போ அண்ணன் கல்யாணம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம வானதி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணா? ஏன் எதுக்காக இப்படி அண்ணன் அவசரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நிலாவோ, எங்களுக்குமே ஒன்றுமே புரியல வானதி, என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரியல. சரி, அண்ணன் வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருந்தது, அதனால் அண்ணன் வழியிலே போகட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை, அதை நினச்சாதான் ஃபீலிங்காக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நிறைய அவசரப்படுறாங்க. ஏதோ ஒரு தப்பு அங்கே நடக்குதோன்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது. அதை நினச்சாதான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே ஆசை. அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் எல்லாராலையும் தாங்கிக்கவே முடியாது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வானதி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக சேரண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம்? ஒருவேளை நம்ம அன்னைக்கு அவரை பார்த்து பேசணும்ல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் பாண்டியும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க முடியும், பாண்டி அப்போ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவர் அவசர அவசரமாக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாரோ? தம்பிங்களுக்காக இவ்வளோ தூரம் இவர் யோசிக்கிறாரா? தன்னோட வாழ்க்கையை கூட அவர் பெருசாக நினைக்காம தம்பிங்களுக்காக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன இந்த அண்ணன் இப்படி பண்ணிட்டாரே! ஐயோ, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்காதே அப்படின்ற மாதிரியுமே இங்கே நம்ம வானதி வந்து யோசிக்கிறாங்க. இப்போது வானதி வந்து நம்ம சேரன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுனால தான் சேரன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்ற விஷயம் நம்ம பாண்டிக்கு தெரிய வந்தது அப்படின்னா உண்மையாகவே பெரிய பிரச்சனை தான் வரும். பாண்டி வானதி கூட பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க. என் அண்ணன் தான் எனக்கு பெருசு, என் அண்ணனை விட வேறு யாருமே எனக்கு பெருசு கிடையாது, எதுக்காக வானதி இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்க போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம பாண்டிக்கு இந்த விஷயம் தெரியாது. வானதி ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்ன வானதி, வந்ததுலேருந்து லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருந்த, இப்போ என்னடானா ஏதோ யோசனைக்கு போயிட்டு சைலண்ட்டாக ஆகிட்ட, ஒரு மாதிரி முகமெல்லாம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, முகமெல்லாம் வேத்து கொட்டுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, வெயிலில் உட்காண்ட்ருக்கேன்ல அதனால தான் வேத்து கொட்டுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. சேரண்ணனை பற்றி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன் அண்ணன் இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோழனுமே அதை பற்றி தான் நாங்களுமே யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, வேறு வழி இல்லை, அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே நடக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் சைலண்ட் ஆகிட்டோம். நாங்கள் நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறோம், வரையா வானதி நீயும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக நானும் வரேன், அண்ணனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேரண்ணன்கிட்ட பேசின விஷயம் பாண்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக நடக்குமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே எங்கள் பொண்ணோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு கார்த்திகாவோட அம்மா வீட்டுக்கு, அதாவது கஸ்தூரி கிட்ட போகிறாங்க. கஸ்தூரி கிட்ட போயிட்டு, அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை, இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நீங்கள் அதில் வந்து கலந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சேரா திருதுப்புன்னு சொல்கிறேன், என்ன இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்க்க போகிறேன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நேரடியாக நிச்சயதார்த்தத்துக்கு வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாமே திருதுப்புன்னு நடந்துருச்சு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அத்தை, நாங்கள் இப்போவே கிளம்புறோம், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நாங்கள் வேணால் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா சேடா, உனக்காக நான் வரேன், ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே நீ தான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கஸ்தூரியுமே சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து வீட்டுக்கு வராங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணா எங்கே நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா, கஸ்தூரி அத்தையை கூட்டிகிட்டு வரத்துக்காக போனேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்காக? என்கேஜ்மெண்ட்டுக்கு தான்டா, நம்ம வீட்டு சைடும் பெரியவங்கள 4-5 பேர் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், சரிண்ணே, அதுக்கு அந்த அத்தை என்ன சொல்லிச்சு, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குமே, வயிற்றுல பேசிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லைடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை, அத்தை என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, பர்றா,
அத்தைக்குமே உங்க மேலே நிறைய அக்கறை தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பொண்ணு விஷயத்தில் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், டேய் சோலா எதுக்காகடா அதவே பேசிக்கிட்டு இருக்க? சரிண்ணே சரிண்ணே, நான் எதுவுமே பேசலை. உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா சோழன் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடியாக அங்கே வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சோழன் அதெல்லாம் நான் எடுத்து கட்டைப்பையில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கஸ்தூரி இருந்துட்டு கார்த்திகா கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திகா சேரனுக்கு சேரனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதான், என்ன சேரன் வந்து கூப்பிட்டுருக்கான், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆ சரிங்கம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கஸ்தூரி நினைக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ வர கூப்பிட்டு விட்டோமே, சரி விட சேரனுக்கு கல்யாணம் தான் நடக்க போகுது, ஒரு பிரச்சனை இல்லை, கார்த்திகாவும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கார்த்திகாவும் கஸ்தூரியும் ரெடியாக கிளம்பி வராங்க. அதாவது கஸ்தூரியோட அண்ணனுமே வராங்க. இவங்க 3 பேருமா வந்து இங்கே சோழனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ சேரன் இருந்துட்டு, சரிங்க அத்தை நம்ம எல்லாருமே இப்போவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அனிஷுமே வராங்க. அனிஷு, வானதி, கஸ்தூரி, கார்த்திகாவோட மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இப்போது எல்லாருமா பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் பெரிய இடியாக பொண்ணு வீட்டுக்காரங்க இறக்குறாங்க நம்ம சேரனோட தலையில். இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அப்படின்னு சொல்லி திக்கி தடுமாறுறாங்க. அம்மா பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் கேட்கவும், அந்த பொண்ணு வந்து அப்போ தான் எதுவுமே ரெடியாகாமல் வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு நடேசன் இருந்துட்டு, என்ன இது பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, ரெடியாகாமே இப்படி தூங்கி எந்திரிச்ச முகத்தோடு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், உடனே இங்கே நம்ம பொண்ணோட அப்பா இருந்துட்டு, என்ன உங்களுக்கு எதுவுமே விஷயம் தெரியாதா, என் பொண்ணோட அதான் என் மாப்பிள்ளை அவர் வந்து என் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு, என் பொண்ணுமே ஓகே சொல்லிட்டா, இது விஷயமா நாங்கள் புரோக்கர்கிட்டமே பேசணுமே, புரோக்கர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நிலா, சேரன், நடேசன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொந்த பந்தத்தை எல்லாரையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறோம், இப்போ என்னடானா இப்படி ஒரு இடியை இறக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியுமே கேட்குறாங்க. நடேசன் இருந்துட்டு, இதெல்லாம் சத்தியமாக இதெல்லாம் நல்லாவே இல்லை, சேரா பொண்ணே வேண்டான்னு சொன்னேன், ஆனால் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு வந்தேன், இப்போ பார்த்தியா என்ன மாதிரி சொல்கிறாங்க, சரி இந்த கல்யாணம் நடக்காமல் போகிறதும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு பொண்ணோட அப்பா கிட்ட, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நிச்சயதார்த்தத்துக்காக எங்கள் எல்லாரையுமே வர சொல்லிட்டு இப்படி எங்களை அவமானப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நாங்கள் புரோக்கர் கிட்ட சொல்லிட்டோம், புரோக்கர் உங்ககிட்ட சொல்லாதது புரோக்கரோட தப்பு, நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, சரி நிலா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரன் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரொம்பவே அவமானப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம அனிஷ் இருந்துட்டு சேரன் கிட்ட, பையா நீ எதுக்காகவும் கவலைப்படாத பையா, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உன் தம்பிங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், நடந்தவே நினச்சி நீ கவலைப்படாத பையா அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் வந்து சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம கார்த்திகா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க சேரன் கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா உங்களுக்கு கல்யாணம் நடந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன், ஐயனார் சாமி கிட்ட கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிக்கிட்டு வந்தேன், ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இப்படி ஒரு வழியை அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அண்ணே, மாமா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மாமா, அதே சமயம் இப்போ நடந்த எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காத மாமா, தைரியமாக இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகாவுமே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம சேரன் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. யார் கூடயுமே பேசாம தலையை கீழே போட்டுக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கூனி குறுக்கி நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா நான் எதை நினச்சி கவலைப்படலப்பா, எல்லாம் என் தலையெழுத்துப்பா, போன ஜென்மத்தில் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போல், யாருக்கோ பெரிய துரோகம் எல்லாம் பண்ணியிருக்கேன் போல், பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே சோழன் இருந்துட்டு, இதை பற்றி யாருமே பேசாதீங்க, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், அந்த பொண்ணை அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் போனது இப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோலா எனக்காக நீங்கள் பொண்ணு தேடுறான் அது தேடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் தேடி திரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்கடா, விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சேரன் வந்து தனியாக ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என் தம்பிங்களோட வாழ்க்கையை நினச்சி நம்ம ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாண்டியோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வானதியை பாண்டி கல்யாணம் பண்ணிடுவான்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு முடிவே எடுத்தோம். ஆனால் இப்படி கூட நமக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம அதாவது நமக்கு கல்யாணமே நடக்காது போல், அதுதான் நம்ம தலைவிதி போல். நமக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தம்பிங்களும் நமக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க வாழ்க்கையை இப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, நம்ம இனி உயிரோடவே இருக்கக்கூடாது. நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா ஏதோ 1 மாதம் இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஃபீல் பண்ணுவானுங்களா, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி, இதுதான் கரெக்டான முடிவு. நமக்கு 7 ஜென்மம் எடுத்தாலுமே கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது போல். அப்படி இருக்கிறப்போ நம்ம செத்து போகிறது தான் கரெக்டு. நம்ம தம்பிங்களுக்காக நம்ம உயிரவே விடுறோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட, சோழன் அண்ணன் ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளே போயிட்டு, அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, நீங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து உள்ளே வராங்க. சேரன்கிட்ட, அண்ணன் ஏண்ணே தனியாக உட்காண்ட்ருக்க, அண்ணன் நடந்து எதுவுமே நீ மனசில் வச்சுக்காதண்ணே, எல்லாமே நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்லவும் சேரனும் சரிடா அதெல்லாம் நான் எதுவுமே மனசில் வச்சுக்கல, சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லவும், அண்ணே நாங்களும் வரோண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்கிறாங்க. டேய், நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அதெல்லாம் முடியாதுண்ணே, உன்னெல்லாம் நாங்கள் எங்கேயுமே தனியாக அனுப்ப முடியாது. ஏற்கனவே எங்களை விட்டுட்டு நீ 2 நாள் காணாமல் போயிட்டு, அப்போது நாங்கள் எம்பிட்டு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாதுண்ணே. அண்ணே உனக்கு எதனா வேணும்னா கூட சொல்லுண்ணே, நாங்கள் போயிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் பல்லவா, அப்படிலாம் எதுவும் இல்லைடா, நான் வெளியே போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லுவோம். யாருமே நம்ம சேரனை வெளியவே விடுறது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வானத்தி இருந்துட்டு நம்ம பாண்டிக்கு கால் பண்ணி, பாண்டி உன் அண்ணன் எப்படி இருக்குது, பாவம் அண்ணன் ரொம்பவே இப்போது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தி வந்து கேட்குறாங்க. சரி இரு வானத்தி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது வானத்தியோட அண்ணன் இருந்துட்டு, ஏய் வானதி, உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புத்தியே வராதா, அந்த பாண்டி கூட பேசாதுன்னு சொன்னால் 24 மணி நேரமும் அவன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், பாண்டி தான் என் புருஷன், அப்படி இருக்கிறப்போ பாண்டி கூட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நீ எதுக்காக சும்மா சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு போ பக்கம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை தட்டு நிறைய சாப்பாடை போட்டு வச்சு அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வசந்துக்கு பயங்கரமாக கடுப்பேறுது. இவளை எப்படியாவது யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் இவளுக்கு கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா குடும்பம் மானோன்னு எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் வானத்தி கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே வாழ முடியாது. அந்த குடும்பத்தில் போயிட்டு அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். 4-5 ஆம்பளைங்களுக்கு நடுவில் அவள் எப்படி வாழ முடியும்? கண்டிப்பாக அவளால் வாழவே முடியாது. நம்ம அவளுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவளை நல்ல இடத்துல செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்த் வந்து அது விஷயமா அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. இப்போது வானத்தி வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் வந்து பயங்கர ஃபீலிங்காகவே இருக்காங்க. நம்ம நிலா தான் சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உடனே சேரனுக்கு சாப்பாடு போட்டு, அண்ணா சாப்பிடுண்ணே அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா சாப்பிடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு 2-3 வாய் ஊட்டி விடுறாங்க நம்ம நிலா. நம்ம சேரன் அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. நம்ம சேரனை பார்த்த நம்ம பல்லவன், பாண்டி, சோழனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கு, நம்ம அண்ணன் பக்கமே இருக்கணும், யாருமே தூங்கக்கூடாது, அண்ணன் பக்கமே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, நீங்களாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைண்ணே அப்படிலாம் உன்னை விடவே முடியாது, ஒரு 2-3 நாளைக்கு நாங்கள் உங்கள் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலாவுமே படுத்து தூங்க போயிடுறாங்க. சோழன்கிட்ட சொல்லிட்டு அண்ணனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாண்டி, சோழன், பல்லவன் 3 பேருமே தூங்கவே இல்லை. சேரன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. சேரன் இருந்துட்டு, டேய் தூங்குங்கடா, நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே நாங்களாம் தூங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவங்க 3 பேருக்குமே தூக்கம் வந்துடுது. 3 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. காலையிலே ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம சேரன் வெளியே போயிடுறாங்க. போனவங்க அதாவது 6 மணி 7 மணி ஆயுமே வரல. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா அண்ணனை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ காலைல எந்திரிச்சதுலேருந்தே நான் பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் நைட்டு ரொம்ப நேரமாக நான் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், எப்படி அண்ணன் போச்சு, நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல
முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணி, அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அண்ணன் எங்கேயாச்சும் போயிடுமோ நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, டே பல்லவா, கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பை அண்ணன் பண்ணவே பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே 2 நாள் காணாமல் போயிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது எல்லாமே அண்ணன் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். கடைக்கு எங்கேயாவது போயிருக்கோம், இல்லை காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கோம். நீ எதுவும் கவலைப்படாதடா, கண்டிப்பாக அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே இங்கே நம்ம சேரன் வந்திருக்காங்க. சேரனை பார்த்ததுமே நம்ம பல்லவன் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணா, கொஞ்ச நேரம் நீ இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி படப்படான்னு ஆயிடுச்சுண்ணே. ரொம்ப நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டேண்ணே. அண்ணா, இப்படி எங்ககிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகாதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. டேய், உங்களை விட்டு நான் எங்கடா போகிறேன்? நான் செத்தாலுமே என் ஆவி, என் ஆத்மா உங்கள் எல்லாருமே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஆகா விடாமல் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணா ஏண்ணா இப்படி தப்பு தப்பாக பேசுகிற? அது எப்படிண்ணே நீ செத்துருவ? எங்களை விட்டுட்டாலாம் நீ கண்டிப்பாக போகவே கூடாது, போகவும் மாட்டேன். நீங்கள் எப்போவுமே எங்கள் கூடவே இருக்கணும்ண்ணே. ஆவி, ஆத்மா, பேய்னால எதுவுமே சொல்லாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. பல்லவனும், ஆமாண்ணே, ஏன்னா இப்படி பேசுகிற? நம்ம 4 பேரும் எப்போவுமே ஒன்றாவே இருக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் சாவுன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம 4 பேருக்கும் ஒன்றா தானே வரும். நம்ம எப்போவுமே செத்து போகிறதுல கூட பிரிஞ்சு போக மாட்டோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரன் பயங்கரமாக அழுகுறாங்க. டே பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏன்னா எதுக்காக நான் அழுகுறேன்? அழுகாதுண்ணே, எங்கள் உயிர், எங்கள் சந்தோஷம், எங்கள் உலகம்னு சொல்லிட்டு எல்லாமே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், அண்ணா வாண்ணே, நான் டீ போட்டிருக்கேன், சூடாக கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டீ கொண்டு வந்து நம்ம நிலா கொடுக்குறாங்க. நம்ம சேரன் எல்லாருமே குடிக்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவன் இருந்துட்டு, நான் காலேஜுக்கு இன்றைக்கி போகல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, உங்களை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? எங்கேயும் போக மாட்டேன், நீ காலேஜுக்கு போ. டே பாண்டி, நீ வேலைக்கு போ. டே சோலா, நீயும் கார் ஓட்டுறதுக்கு போயிடணும். நிலா, நீயும் ஆஃபீஸ் போமா, நான் பார்த்துக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், சைட்டில் நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. அண்ணா, நீங்கள் ஓகே தானே அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருப்பா, நான் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம சேரனுமே அவங்களோட சைட்டுக்கு போயிட்டு அது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இங்கெல்லாம் நான் வரமாட்டேன்ல, நான் இனிமேல் உயிரோடவே இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனிஷ் வராங்க. அப்போ தான் அனிஷ் இருந்துட்டு, என்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ வேலைக்கு வந்த? நீ வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, இல்லை அனிஷு, எனக்கு இங்கே வரணும் போல் இருந்தது, வேலை பார்க்குறதுக்கு கூட எனக்கு உடம்புல தெம்பு இல்லை, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அனிஷ் இருந்துட்டு, சரி பையா, நீ வீட்டுக்கு போ, நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் கடைக்கு போயிட்டு பாய்சன் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, நம்ம சேரன் மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போது சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீட்டெல்லாம் பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க. தம்பிங்களை விட்டுட்டு நம்ம போக போகிறோம்ல, நம்ம இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. இல்லை, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம போயிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் எல்லாருக்குமே கல்யாணம் நடந்துடும், அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளோட ஆத்மா அவங்கள எப்பவுமே சுற்றிக்கிட்டே தானே இருக்கும், நம்ம அவங்கள பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, நம்ம இந்த பாய்சனை குடிச்சிருவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்பிங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பாய்சனை ஓப்பன் பண்ணுறாங்க, குடிக்கலான்னு சொல்லிட்டு. கரெக்டாக இங்கே நடேசன் யார் அந்த வீட்டில் இருக்கிறது, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டு ஓப்பனில் இருக்குது, சேரான்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்றாங்க. ஐயோ, அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி கடியில் வச்சுட்டு வெளியே ஓடி போகிறாங்க. என்னடா சேரா, இன்றைக்கி வேலையிலேருந்து சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக இருந்தது, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, சரி அம்மா, இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? ரொம்ப பசியோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் போட்டு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் நம்ம நடேசனுக்காக சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம நடேசனுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி சேரா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது வீட்டில் யாருமே இல்லை. நம்ம சேரன் போயிட்டு ரூமுக்குள்ளே அந்த பாய்சனை ஃபுல்லாகவே குடிச்சிட்டு படுத்துடுறாங்க. இப்போது நம்ம நிலா, பல்லவன், பாண்டின்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. எங்கே அண்ணனை காணுமே, ஏதாச்சும் சாப்பாடு சமைச்சிருக்கா? இல்லையே, சமைக்கவே இல்லை.
வீடும் திறந்து போட்டிருக்கு. ஒருவேளை அண்ணன் இங்கே தான் இருக்குமோ? அண்ணன் அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இங்கே நம்ம பல்லவனும் நம்ம நிலாவும் உள்ள ரூம்குள்ளே போகுவோம். நம்ம பல்லவன் வாயில் மூக்கில்னு எல்லாமே பிளட்டாக இருக்குது. அதாவது பாய்சன் பாட்டிலுமே பக்கத்தில் இருக்குது. அதை பார்த்ததுமே இங்கே பல்லவனும் நிலாவும் பயங்கரமாக கத்துறாங்க, அழுகுறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க. இப்போ பல்லவனும் சரி நம்ம பாண்டியனும் சோழனும் உள்ளே போய் பார்க்குறாங்க. என்ன பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் நம்ம அண்ணன் நம்மளை விட்டுட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குண்ணே. அண்ணன் அண்ணன் இது பாய்சன் குடிச்சிட்ருக்குண்ணே, விஷத்தை குடிச்சிட்ருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே நம்ம பாண்டியன் எடுத்துகிட்டு, டே சோழா சீக்கிரமாக காரை ஸ்டார்ட் பண்ணுறடா, அண்ணனை இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக எல்லாருமே அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சேரனை அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன் வந்து கூடவே அந்த பாய்சன் பாட்டிலுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. டாக்டர் இருந்துட்டு என்ன பாய்சன் குடித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பாய்சன் டப்பாவை கொடுக்குறாங்க. அந்த பாட்டிலை பார்த்ததுமே இங்கே ஓ சரி நாங்கள் பார்க்குறோம், செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க. அண்ணனுக்கு எதுவும் ஆகாது இல்லைண்ணே, ஐயோ அண்ணன் காலையில் கூட ஆத்மா அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தது, ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு செத்துருக்குமா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குமா மருந்து குடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் பயங்கரமாக யோசனையில் எங்கள் சோழன் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும் சோழன் இருந்துட்டு, பல்லவா அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது, கண்டிப்பாக அண்ணன் நம்மக்கிட்ட திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. நிலாவுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நடேசனுக்கு விஷயம் தெரிஞ்சு நடேசனுமே ரொம்பவே பதட்டமாக ஓடி வராங்க. டேய் சேரன் நல்லா இருந்தானேடா, நான் சாயந்தரம் கூட வீட்டுக்கு போனேனேடா, நான் எனக்கு சாப்பாடு கூட போட்டு கொடுத்தானே, நல்லா தானே இருந்தான், அதுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனுமே பதட்டப்படுறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, யோ நீ வீட்டிலே இருந்திருக்கலாம்ல, எதுக்காக நீ அண்ணனை தனியாக விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்படா தெரியும் இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு தான் என் வேலையை பார்க்கறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனுமே சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே பயங்கரமாக பதட்டத்துலேயும் அழுகையிலையும் எல்லாருமே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வேறு போய்கிட்டே இருக்குது. நர்ஸ் வேறு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போது சோழனும் நிலாவும், டாக்டர் அண்ணனுக்கு எப்படி இருக்குது, அண்ணன் இப்போ நல்லா இருக்காருல்ல, அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. இப்போது டாக்டரும், நீங்கள் கவலைப்படாதீங்க, உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கார், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பாய்சன் டப்பாவே காலி பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காரு, மருந்து கொஞ்சம் தான், அதாவது பாதி வெளியே வந்திருக்கு, பாதி பிளட்டில் ஊறிட்டுருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை, கொஞ்சம் தைரியமாக இருங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அந்த கடவுள் மனசு வச்சார் அப்படின்னா அவர் திரும்ப வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா பாதி மருந்து எடுத்துட்டோம், கொஞ்சம் பிளட்டில் கலந்ததுனால தான் ரொம்பவே இப்போது சீரியஸாக இருக்காரே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றிடுவோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. நம்ம பல்லவன் பயங்கரமாக ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கார்த்திகாவுக்கு கஸ்தூரிக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாமே வராங்க. கஸ்தூரி இருந்துட்டு, பாவம் சேரன், அவன் வாழ்க்கையில் மட்டும் இந்த கடவுள் ஏன்னா இப்படி விளையாடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, அவனும் எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்திகா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா, உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லையே மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கலை, சரி அதுதான் நடக்கலையே, சேர மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், அதுவும் நடக்கலை, இப்போது நீ உயிரோடவே வருவியா மாட்டேனே தெரியலையே மாமா, நீ உயிரோடு வரணும் மாமா, கண்டிப்பாக நீ இல்லை அப்படின்னா உன் தம்பிங்கெல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டாங்க மாமா, ப்ளீஸ் மாமா எந்திரிச்சு வந்துரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பல்லவனுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது உடனே நிலா இருந்துட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என் அண்ணன் மட்டும் உயிரோட திரும்ப வந்துருச்சு அப்படின்னா நான் பூக்குழி மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருநீரெல்லாம் கொண்டு வந்து நம்ம சேரனுக்கு வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. அப்படியே 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, ஒரு வாரம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காங்க. இப்போது நம்ம சேரன் வந்து க்யூர் ஆகிட்டாங்க. டாக்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லாயிட்டார், நீங்கள் போய்ட்டு அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஆதங்கத்தோடு உள்ளே போகிறாங்க. நம்ம பல்லவன் வந்துட்டு, ஏன்னா நீ இப்படி பண்ண, நீ இல்லாமல் நாங்கள் எப்படின்னா இருக்க முடியும், ஏன்னா இவ்வளோ விபரீதானமான ஒரு முடிவை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க.
நம்ம சேரன் ஒரு மாதிரி பேச முடியாமல் தவிக்கிறாங்க. பல்லவா அழுகாதடான்னு சொல்லிட்டு, ஏண்ணே எதுக்காக நீ இப்படி பண்ணணும்? ஏண்ணே எங்கள் கூட இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? அப்போது உனக்கு கல்யாணம் நடந்தால் தான் நீ உயிரோடு இருப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுது. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஈவினிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்குமே போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏண்ணே ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு, அதுவும் ஃப்ராடு குடும்பம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு நீ இப்போது சாக போயிருக்க. அப்போது உன் தம்பிங்களோட நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை தானே? எதுக்காக நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக எல்லாருமே கேட்குறாங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, இல்லைடா ஏன் கல்யாணத்தினால தானே உங்கள் கல்யாணம் எல்லாமே தள்ளி போகுது, பாண்டி கல்யாணமும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, அப்போது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நீ அந்த பொண்ணவே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிற முடிவு எடுத்தியா? எதுக்காக நான் இப்படி பண்ணுறேன்? நான் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, நான் தான் கிழவன் ஆகிட்டேன், எதுக்காக நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என்னை நினச்சி நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால தான்டா நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிடுவீங்களே, அதுக்காக தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, இப்போ ரொம்ப நல்லா இருக்குண்ணே நீ சொல்கிற ரீசனு. நீ இல்லாமல் நாங்கள் எப்படிண்ணே இருக்க முடியும்? அதை கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியாண்ணே? எங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. அப்போது எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுனால தான் அவசர அவசரமாக ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சம்மதிச்ச. ஏண்ணே எதுக்காக? நான் உங்ககிட்ட கேட்டேனா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீ கேட்கலடா. வானதி பாவம் அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விட்டால் அந்த பொண்ணை பிடிச்சி வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பாவம் இல்லடா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. ஓ, அப்போது வானதி உங்ககிட்ட இதை வந்து ஏதோ சொல்லியிருக்கா. என்ன சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைடா. அந்த பொண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன கல்யாணம் ஆன பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னெல்லாம் எதுவும் சொல்லலைடா. அந்த பொண்ணு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினா தான் பாண்டியனை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏதாவது எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போச்சு. சரி, அந்த டைமில் தான் புரோக்கருமே இந்த பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அதுக்கு சம்மதித்தேன். பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணேன். ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணே என்னை கல்யாணம் பண்ணிக்கல. இனிமேல் எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா நீங்களும் கல்யாணம் பண்ணிக்காமல் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிருவீங்க அப்படின்றத ஒரு நோக்கத்தில் தான் நான் இப்போது பாய்சனே குடிச்சேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே இது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. என்னண்ணே இதெல்லாம்? எனக்கு சத்தியமாக என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியலண்ணே. எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை தெரியுமாண்ணே? நீ இல்லாமல் நாங்கள் எப்படிண்ணா, அந்த குடும்பமே இல்லைண்ணே. நீ இல்லைன்னா நீ தான் அந்த வீட்டோட ஆலமரம், நீ தான் எல்லாமே அண்ணே. இது எப்படிண்ணா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு, அண்ணே எல்லாமே நம்ம நினச்ச உடனே எல்லாமே நடக்காதுண்ணே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்ல. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உங்கள் தம்பிங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ யோசித்து இப்படியெல்லாம் தம்பிங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. தம்பிங்க நீங்கள் இருந்தால் தானே நல்லா இருக்க முடியும். நீங்கள் தான் உலகம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மெதுவாக கல்யாணம் ஆகட்டுமேண்ண, அதுக்காக அவங்கள விட்டுட்டு போகணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வானதி தான். அண்ணே எனக்கு வானதி வேண்டவே வேண்டாண்ணே. அவள் வேறு யாராலும் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் போயிட்டு போகிறானே, கொஞ்ச நாளைக்கு என்னை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் வாழ ஆரம்பிச்சிடுவா. ஏன் கார்த்திகா உங்களை லவ் பண்ணலையா? இன்றைக்கி வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க. அப்படி இருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்படிண்ணே இருக்க முடியும்? திரும்ப நீங்கள் வரமாட்டீங்களண்ணே. என்னென்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவமாக இருக்காங்க. சேரன் இருந்துட்டு, டே பாண்டி இது விஷயமா நீ வானத்திக்கிட்டே எதுவுமே பேசக்கூடாது, அப்படி ஏதாவது பேசுனா அப்படின்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே இப்போ அதுதான் உனக்கு பிரச்சனையாண்ணே, அவளால் தானே இந்த அளவுக்கு வந்து நிற்குது, இனிமேல் அவள் கூட நான் பேசவே மாட்டேனே அப்படின்னு சொல்லுவோம். டே பாண்டி இப்படியெல்லாம் பேசினேன் அவ்வளோதான்டா உன்னை அப்படின்னு சொல்லுவோம். வேறு என்ன பண்ண சொல்கிற? அவளோட அவசரத்துக்காக இப்போது உங்களை இந்த அளவுக்கு தள்ளி விட்டுருக்கா, இதெல்லாம் தப்பு தானேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, சரி பாண்டி இனிமேல் இப்படி ஒரு தப்பை எப்பவுமே பண்ண மாட்டேன்டா. அண்ணா நீ இப்போ பண்ணியிருக்கிறதே என்னால் எப்போ இதை வந்து மறக்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெடத்து போய் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, சரி இந்த பேச்சை பற்றி யாரும் பேசாதீங்க, அண்ணனே ரொம்பவே டயர்டாக இருக்கும், அண்ணே உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டானே, இந்த மருந்தெல்லாம் குடிச்சிங்களா வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும், நான் உங்களுக்கு
ஃபோமோகிரானட் ஜூஸ் போட்டு கொண்டு வர இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. குடிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக போதும்ப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குடிச்சிட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க. அண்ணே இது ஃபுல்லாக நீங்கள் குடிங்கண்ணே, அப்போ தான் சீக்கிரமாக உடம்பு சரியாகும், சரிங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குடிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போது நம்ம பாண்டி வந்து வானதிக்கு கால் பண்ணி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உன் சுயநலத்துக்காக என் அண்ணனோட உயிரவே எடுக்கணும்னு நினச்சில, எல்லாமே உன்னால தான். நீ பண்ண காரியத்தினால அண்ணன் இப்போது எந்த அளவுக்கு வந்து நிற்குது தெரியுமா? எங்களோட வாழ்க்கையை நினச்சி அதோட உயிரவே எடுத்துக்க பார்த்துச்சு. ஏன் வானதி ஏன் இவ்வளோ சுயநலமாக இருக்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானதி பயங்கரமாக திட்டுறாங்க. வானதி இருந்துட்டு, பாண்டி உன் அண்ணன் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா பாண்டி? உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற ஒரு யோசனையில் மட்டும்தான் சொன்னேன். ஆனால் உன் அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை செத்து போகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை பாண்டி. ஏன் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாண்டி. நான் இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உன் அண்ணனா அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் பாண்டி? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையுமே புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டி வந்து பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க. இது அதாவது நம்ம அனிஷ் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம சந்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தா இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் சந்தாக்கு நம்ம சேரன்னா ரொம்பவே பிடிக்கும். அனிஷ்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சேரன் பையாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நானும் சேரனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அனிஷுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் சந்தா, நல்ல முடிவு தான். சேரன் பையா ரொம்ப ரொம்ப நல்லவர், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. சரி, நான் இது விஷயமா நான் சேரன் பையா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. சேரனுமே கால் அட்டன் பண்ணி சொல்லு அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே சேரன் சந்தா லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.